நீங்க ஒரு மொபைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு முதலீடு பண்ணணும், என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒன்று ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணணும்னா வெறும் ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா போதும். இப்போ டிஸ்பிளே மாற்ற வருதுன்னா அதுக்கும் எதுவும் தேவையில்லை. வெறும் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும், கம் இருந்தால் போதும், அந்த டிஸ்பிளே போட்டுறதுக்குன்னு வர கம். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே மாற்றிடலாம். டிஸ்பிளே நல்லா இருக்குது, மேலே கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் மிஷின் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து ஒரு 2 மிஷின் வரும், கம்ப்ரஸர் வரும். ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 60,000 to 70,000 வரும். இந்த தொழிலை பற்றியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜீரோவில் இருந்து அவங்க இந்த தொழிலில் ஹீரோ ஆகிற மாதிரி அப்படி தானே கேட்குறீங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக வீட்லேயும் ஒர்க் பண்ணும் போதே வீட்லேயும் அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் மொபைல் எது இருந்ததுன்னா வாங்கி அதில் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம். சரி, ஓகே, கடை வச்சாச்சு. கடை வச்சா எப்படி கஸ்டமர் வரணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா 1000 ஃபெயிலியர் வரும். பட் பண்ணணும்னு உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அத்தனை ஃபெயிலியரையும் தாண்டி கரெக்டான ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற கோவை மொபைல்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். நீங்க ஒரு மொபைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு முதலீடு பண்ணணும், என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம போய் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கலீஃப். நம்ம கடை எங்களை கேட்ட கோவை மொபைல் தி சர்வீஸ் சென்டர், காந்திபுரம் 7th Street, crosscut to 100 feet towards சென்டரில் இருக்குது. ஓகே, நம்ம கடையில் நீங்கள் என்னென்ன மாதிரி சர்வீஸ், என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு சர்வீஸ் நம்ம வந்து சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுறோம். சர்வீஸ்னால் மொபைல், டேபு, வாட்ச்சு, ஐபேட், ஐஃபோன். ஸோ இப்போ ஹோம் கேட்ஜெட் என்ன இருக்கோ எல்லாமே ஆண்ட்ராய்டு சரி, iOS சரி, எல்லாமே சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வேலை என்னென்னா, ஒரு பொருள் போயிருக்கு, அந்த பொருள் அப்படியே மாற்றுறது ஒரு கான்செப்ட்டு. பட் அதை மாற்றாமல் அதிலே சரி பண்ணுறது தான் சர்வீஸ்ன்னு சொல்லணும். ஸோ அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிலே சரி பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ ஆமாம், அதுக்கு ஒவ்வொரு ஒர்க்கு பொறுத்து அதுக்கு வாரண்டிலாம் கொடுக்குறோம். இந்த யங்ஸ்டர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்த தொழிலை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஆனால் அவருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அவர் வந்து இந்த தொழிலில் வந்து அதை கற்றுக்கிட்டு போகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட பயணத்தை தொடரணும்னா நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணணும்? அதாவது எனக்கே காம்படிட்டர் உருவாக்குறதுக்கு எங்கிட்ட ஐடியா கேட்குறீங்க, அப்படி தானே? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில். காம்படேட்டருங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட பேத் வேறு, சிந்தனை வேறு, யோசனை வேறு, செயல் வேறு. யாருக்கும் கிராஷ் ஆக முடியாது. பட் இது ஒரு நீங்கள் கேட்குறது, இந்த தொழிலை பற்றியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜீரோவில் இருந்து அவங்க இந்த தொழிலில் ஹீரோ ஆகிற மாதிரி அப்படி தானே கேட்குறீங்க. ஸோ இந்த தொழிலில் ஜீரோவாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயம், முதல்ல அவங்க வந்து டிசிப்ளினாக, செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நல்ல ஆர்வம் இருக்கணும். டெக்னிக்கலாக அவங்களுக்கு புரியல, ஒரு ட்ரைனிங் போகணும். இப்போ ஏன் எக்ஸாம்பிள், ட்ரைனிங் நம்மளே கூட இன்னும் ஒரு 2-3 months ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொஞ்சம் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும். இல்லை ட்ரைனிங்கே வேணாம், எங்கேயும் ஒர்க் பண்ணல, நான் கடை வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். பட் பிஸ்னஸ் நடக்கணும்ல, கடை வைக்கிறது சம்பாதிக்க தானே. அப்போ அதுக்கேற்ற குவாலிட்டியோடு இருந்தால் தானே பண்ணணும். அப்போ அந்த குவாலிட்டி வேணும்னா சில விஷயத்தை செஞ்சு தானே ஆகணும். ஸோ ஒரு கடை வைக்கிறாங்க, 0 to ஹீரோக்கு அர்த்தம் அந்த தொழிலில் அவங்க நல்லா ஒர்க் பண்ணணும். அப்போ நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அர்த்தம் அந்த தொழிலில் அவங்களுக்கு நல்ல இன்கம் வரணும். கரெக்டாக? அதானே இன்வெசிபிளாக நல்ல இன்கம் வரணும். ஸோ அப்போ நல்லா இன்கம் வரணும்னா அவங்க நல்லா ஸ்கில்ட் ஆகணும். அவங்க நல்லா ஸ்கில்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல், அவங்களுக்கு ட்ரைனிங் போகணும். அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக வீட்லேயும் ஒர்க் பண்ணும் போதே வீட்லேயும் அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் மொபைல் எது இருந்ததுன்னா வாங்கி அதில் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம். சரி, ஓகே, கடை வச்சாச்சு. கடை வச்சா எப்படி கஸ்டமர் வரணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, கடை வச்சா வர்ற ஒவ்வொரு கஸ்டமரையும் சரியான முறையில் அணுகி கரெக்டாக வேலை செஞ்சாலே அவங்க இன்னொருத்தங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபீல் பண்ண விஷயம், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க,
ஏடா பரவாயில்லையே நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு உங்கள் மனசில் தோணிடுச்சுன்னா உங்களுக்கு எத்தனை பேர் பழக்கம் இருக்கு? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ பண்ணக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரையும் சரியாக அட்டன் பண்ணால் அவங்க பின்னாடி இருக்கிற கஸ்டமர்லாம் அவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ குறிப்பிட்டு ஒரு 6 months to 1 month ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிஸ்னஸில் நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து 4 பேர் சேர்ந்து மொபைல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எவ்வளோ முதலீடு பண்ண வேண்டியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? அதாவது நல்லா கேட்டீங்க. பொதுவாகவே இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற டெடிக்கேஷன் இருக்கணும். அதே நேரத்தில் ஃபெயிலியர் அட்டம்ப்ட் இருக்குல்ல, அந்த ஃபெயிலியர் அட்டம்ப்ட்டுங்கிறது அது ஃபெயிலியர் ஆகுது, பண்ண முடியல, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க ஹெல்ப் பண்ணல, அப்பா வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, நான் ட்ரை பண்ணேன் ஆகலை, 1000 ஃபெயிலியர் வரும். பட் பண்ணணும்னு உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அத்தனை ஃபெயிலியரையும் தாண்டி கரெக்டான ஒரு விஷயத்த செய்ய முடியும். இப்போ ஒன்று ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணணும்னா வெறும் ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா போதும். அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? ப்ளோயர்னு சொல்லியிருக்கு. அந்த ப்ளோயர் என்ன ஒர்க் பண்ணும்? ஹீட்டும் ஏரும் வரும். அது எதுக்காக? மதர் போர்டில் ஐசியை கழட்டுறதுக்கோ, சார்ஜிங் பின்னு கழட்டுறதுக்கோ, சிம் ட்ரை கழட்டுறதுக்கோ, மதர் போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டணும்னா அந்த ப்ளோயர் இல்லாமல் கழட்ட முடியாது. சால்ட்ரின் வேணும், மல்டிமீட்டர் வேணும், ஸோ டியூசர் வேணும், தின்னர் கெமிக்கல் வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன அசசரிஸ், இப்போ நான் சொன்ன இந்த அசசரிஸ் இருந்தாலே போதும், ஹார்ட்வேரில் பண்ணலாம். சரி, இதை விட்டு இப்போ டிஸ்பிளே மாற்ற வருதுன்னா அதுக்கும் எதுவும் தேவையில்லை, வெறும் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும், கம் இருந்தால் போதும், அந்த டிஸ்பிளே போட்டுறதுக்குன்னு வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே மாற்றிடலாம். பட் அதுவே நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே நல்லா இருக்குது, மேலே கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் மிஷின் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து ஒரு 2 மிஷின் வரும், கம்ப்ரஸர் வரும். ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 60,000 to 70,000 வரும், 70,000 வரும். ஸோ அந்த மிஷின் வாங்கலாம். ஸோ இதுக்கு அந்த மிஷினில் வந்து நார்மலாக இப்போ எல்சிடி இருக்குது, எல்சிடி மொபைல் இருக்கிறது, எல்இடிங்கிறது ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் வர்ற மாடல் மோஸ்ட்லி 99 எல்இடி தான் வரும். சில மாடலில் எம்ஐயில் வந்து எல்இடி வந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஸோ எல்இடின்னு வந்துட்டாலே அதெல்லாம் பண்ணிக்கலாம், எல்சிடி பண்ணிக்கலாம். அந்த மிஷினில் கூட எட்ஜ் பண்ண முடியாது. எட்ஜ் மாடல்னா கிளாஸ் மட்டும் மேலே உடஞ்சது மாத்திரன்னு சொன்னல, அதுக்கு தனி மிஷின், அது 1,40,000 ரூபா. இப்படி ஒவ்வொரு டெக்னிக்கலாக என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்தந்த மிஷினரி வாங்கும் போது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக போகும். ஸோ ஜென்ரலாக பேசிக்காக ஒன்று நான் பண்ணணும், பெருசாக எனக்கு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி உட்கார்ந்தாலே 5000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி உட்கார்ந்தாலே சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய விஷயம் கிடையாது. பட் 5000 ரூபா மட்டும் அங்கே முக்கியம் கிடையாது. அந்த சர்வீஸோட நாலேஜும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடாக யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொழிலுமே சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த தொழிலில் எந்த மாதிரி சேலஞ்சஸ், அதாவது இந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி சேலஞ்சஸ்? என்னோட தொழிலில் சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டெக்னிக்கல் ஒர்க்கு. இப்போ ஒரு டிஸ்பிளே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, நம்மளும் டெல்லி, பாம்பே, சைனாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நான் ஒரு டிஸ்பிளே ஆர்டர் போட்டு வாங்குகிறேன், செக் பண்ணுறேன், நல்லா இருக்குது, கஸ்டமருக்கு செக் பண்ணி கொடுத்துட்றேன், அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து பார்த்தா டச்சு திடீர்னு லேக் ஆகும், திடீர்னு டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் ஆகும். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆகிற விஷயம். ஏன்னா பேமெண்ட் வாங்குகிறோம், அவங்களுக்கு பண்ணியும் கொடுத்துட்றோம், 3-4 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம வந்து ஒன்று பிரச்சனை வரக்கூடாது, வருதுங்கிறதே ஒரு டிஸ்டர்ப் ஆகிற விஷயம். ரெண்டாவது அதை வாங்கி நாம் அதுக்கு இன்னொரு டிஸ்பிளே போடுறப்ப அது வந்து எங்களுக்கு வாங்குகிற இடத்துலலாம் வாரண்டி வராது, நாங்கள் கஸ்டமருக்கு வாரண்டி கொடுக்குறோம், நான் மறுபடியும் இன்னொரு டிஸ்பிளே போட்டு தரேன். இது 10ல் 1-2 நடக்கும், எல்லாமே கிடையாது. எல்லாமே ஆகுதுன்னா நான் வாங்குகிற வேண்டரை மாற்றிடுவேன், நான் வாங்குகிற பொருளை குவான்டிட்டி பிராண்டை மாற்றிடுவேன். ஸோ இது மாதிரி தான். இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளேக்கு அதிகமாக ஆகிற பிரச்சனை, நான் பேஸ் பண்ணுற பிரச்சனை. ஒரிஜினல் டிஸ்பிளே மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஆகிறதில்ல, அதே மீறி ஒரு சில ப்ராப்ளம் ஆகிறப்ப அதை நாங்கள் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துறோம். இப்போ என்னென்னா, இப்போ இதில் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயம், எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேங்கிறத விட என்னோட கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து திடீர்னு உடஞ்சிருச்சு, அர்ஜென்ட்டுக்கு வர்றீங்க, டக்குன்னு கொடுத்து ரெடி பண்ணுறீங்க, போகிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்?
சரி என்ன நம்பி கொடுத்தோம் ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி பிரச்சனைன்னா சரி பண்ணுறோம், அடுத்த நாளே திருப்பி கம்ப்ளைண்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு நம்பிக்கை இல்லாத பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்றேன், 2வது நாள் பிரச்சனை வர்றப்ப நான் வர சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பி வேறு மாற்றி கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணிடுறேன். ஆனால் அந்த ஒரு நாள் அந்த அடுத்த நாளே ஆகிற பிரச்சனை எப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற விஷயம். பட் ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம், அதுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் போடுறதுல பிரச்சனை இல்லை, கஸ்டமரே தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் அடுத்த மாதம் வேறு மொபைல் வாங்கிடுவேன், அதனால் எனக்கு செலவு கம்மியாக இருக்கணும், அதனால் எனக்கு கம்மி ரேட்டில் டூப்ளிகேட்டே போடுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? டூப்ளிகேட்டுக்கு அர்த்தமே அதனுடைய தரம் கம்மிங்கிறது தானே. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? நம்ம கம்மியாக போட்டுக்கலாம், டூப்ளிகேட் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்றாங்க. 10ல் 4 பிரச்சனை வருது, 6 நல்லா இருக்குது. அந்த 4ல் பாதிக்கப்படுறவங்க தான் பிரச்சனை. அப்படி டூப்ளிகேட் போட்டு வாரண்டி இல்லைன்னு சொல்லி கொண்டு போகிறவங்க கூட 2 நாள் 3 நாளில் கம்ப்ளைண்ட்னா வர்றாங்க. நான் வாரண்டி இல்லைன்னு சொல்லி தான் கொடுக்குறேன், ஆனாலும் 3 நாள் கழித்து வந்தால் அது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை டூப்ளிகேட்டு நீங்கள் என்ன நம்பிக்கையில் மாற்றிட்டு போகிறீங்க? டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கை தானே. ஸோ அப்போ நான் அவங்களுக்கு ரொம்ப கேரண்டி இல்லைனாலும் 3 நாள் கழிச்சு வரும்போது நான் அவங்களுக்கு என்னுடைய நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சர்வீஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்குது. இப்போ நான் வந்து மிஷின் நிறைய போட்டிருக்கேன், ஒரு 12 லட்ச ரூபாய்க்குலாம் மிஷின் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் அந்த அளவு க்ரோத்தில் இருக்கேன், அதனால் என்னால் அதை பண்ணிக்க முடியுது. இத்தனை வருஷம் இருக்கோம்ல, 23 வருஷம் இருக்கோம்னா என்னால் அதெல்லாம் நான் செஞ்சு தான் தீரணும். பட் ஆனால் பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா இவ்வளவுலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க இந்த தொழிலை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன ரிப்பேரிங், டேமேஜான பொருளை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்பிளே மாற்றுறதா இருக்கட்டும், டிஸ்பிளேல கிளாஸ் மாற்றுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இது அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இதை ஒரு சர்வீஸ் சென்டராக ஒரு ஓப்பன் பண்ணணும்னா பெரிய இதெல்லாம் கிடையாது. நார்மலாக ஏரியா பொறுத்து இருக்குது. இது கோயம்புத்தூர், காந்திபுரம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாடகைலாம் ஜாஸ்தி. இது அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலாக இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு அவுட்டரில் கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு பையன் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறாப்புல, அவருக்கு வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மேபி இருக்கலாம். இப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அவர் வேறு எதுவும் யோசிக்க வேணாம், இந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, எங்கேயாவது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணட்டும். ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நாம் தனியாக எப்படி செய்யணும்னு ஒரு ஐடியா வந்துடும். இதெல்லாம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காகவே செஞ்சிடலாம். நான் சொல்கிறது சக்ஸஸ் ஆகணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா இல்லை, சக்ஸஸ் ஆகணும்னா. ஸோ எங்கேயுமே இப்போ ஒரு ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிங்கிற ஒரு அட்டம்ப்ட் இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணணும்.